ரைட். முதலாவது சொல்லியிருக்கு செகண்டரி ஸ்டோரேஜுக்கு முதன்மை நினைவகத்துக்கும் பணி செயல்முறையை ஏற்று முறை வழியாகும். என்னது? செகண்டரி ஸ்டோரேஜ்ல இருந்து முதன்மை நினைவகத்துக்கு பணி முறை ஏற்கும் முறை வழியாகும். அடுத்தது இரண்டாவது போட்டிருக்கு முதன்மை நினைவகத்திலிருந்து, அதாவது மெயின் மெமரி, பதுக்கு நினைவகத்துக்கு கேட்ச் மெமரி பிரயோக தரவுகளை பிரதி செய்ய முறை வழியாகும். இது எதை பற்றி கேட்டிருக்கு? பூட்டிங் ப்ராசஸர் சொன்னா என்னதான் கேட்டிருக்கு. வன்தட்டில் இருந்து, அதாவது ஹார்ட் டிஸ்க் முதன்மை நினைவகத்துக்கு பிரயோக தரவுகளை ஏற்று லோடிங் முறை வழியாகும். பதுக்கு நினைவகத்திலிருந்து முதன்மை நினைவகத்துக்குள்ளே பணி செயல் முறைமையை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏற்கும் வழிமுறையாகும். இதுல எது சரி? மிக சரியான கூற்று எதன்னு கேட்டிருக்கு. விளங்கல? மூணாவதா வன்பட்டிலிருந்து முதன்மை நினைவகத்திற்கு பிரயோக தரவுகளை ஏற்று லோடிங் முறை வழியாகும். அது வருமா? இல்லாட்டிக்கு நாலாவது வருமா? முதலாவது வரும். சரியா சொல்லுங்க. நீங்க எழுதின நோட்ஸ வச்சு கொண்டு சொல்லுங்க பாப்போம். எது வரும்? மிக பொருத்தமான கூற்றை தெரிந்தது. எது வரும்னு சொல்லுங்க. வன்தட்டு, அதாவது வன்தட்டு, ஹார்ட் டிஸ்க், சிடி, ரோம், அதாவது செகண்டரி ஸ்டோரேஜ். செகண்டரி ஸ்டோரேஜ்ல இருந்து முதன்மை நினைவகத்துக்கு பணி செயல்முறைமை ஏற்று வழிமுறையாகும். ஏற்றுக்கொள்ளுற அந்த வழிமுறையாக, இல்லாட்டிக்கு பதுக்கு நினைவகத்தில இருந்து முதன்மை நினைவகத்துக்குள்ளே பணி செயல்முறை, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஏற்கும் வழிமுறையா, இல்லாட்டி முதன்மை நினைவகத்தில இருந்து மெயின் மெமரியில இருந்து பதுக்கு நினைவகத்துக்கு கேட்ச் மெமரி பிரிவு தரவுகளை பிரதி செய்யும் முறை வழியா? எது சரியா? எது சரியா இருக்கு? தீபிகாவுக்கு கேக்குதா மிஸ் கதைக்கிறது? மூணாவதா? மூணாவது எப்படி வரும்? ஹார்ட் டிஸ்க்ல இருந்து முதன்மை நினைவகத்துக்கு போகுமா? தரவுகளை ஏற்று லோட் செய்யற முறை அது உண்டு. ஓகே, அதுல இருக்கு. ஆனா எங்களுக்கு யார் யார் வேணும்? எங்களுக்கு இந்த இதுலயே நிறைய தந்திருக்கு தானே, இதுவும் இருக்கு. வந்துட்டு சிடி ரோம், இவ்வளவும் எங்களுக்கு யாரு? செகண்டரி மெமரி. முதல் வசனத்திலேயே நீங்க பார்த்திருப்பீங்க. எதுக்கு பூட்டிங் ப்ராசஸ் சொன்னா என்னன்றதுக்கு முதல் வரிசையில் வரியிலேயே இருக்குடாப்பா. நீங்க எழுதினதுல பாருங்க. அந்த செகண்டரி ஸ்டோரேஜ்ல இருக்கிறவை தான் அவை ஏற்றி என்ன செய்வினம்? முதன்மை நினைவகத்துக்கு அதை மாற்றுவினம். சோ உங்களுக்கு மோஸ்ட் என்ன சொல்ற சூட்டபிளான ஆன்சர் எதா இருக்குது? இதுவும் இருக்கு. பட் இதை விட மேல இங்க இவ்வளவு சொல்லி இருக்குதாங்கண்ணே. என்ன, இது ஒன்றுதான் இதுல சொல்லியிருக்கு. ஆனா இதுல ஃபுல்லாவே சொல்லியிருக்கேன் பாருங்க. சிடி இருக்கு, வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் செகண்டரி ஸ்டோரேஜ். ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ்ல இருந்து முதன்மை ஸ்டோரேஜுக்கு கொண்டு போற அந்த ப்ராசஸ் செய்யறவரும் பூட்டிங் தான். சரி, அப்ப எங்களுக்கு முதலாவது தான் எங்களுக்கு சரியான ஆன்சரா வரும் பாருங்க. ரைட், முதலாவது ஆன்சர் தான் எங்களுக்கு சரி. நாலாவது சொல்லுங்க பாப்போம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எக்ஸ்பி என்பது எதற்கு உதாரணம்? எக்ஸ்பி, விண்டோஸ் எக்ஸ்பி பிரயோக மென்பொருளா, முறைமை மென்பொருளா, இல்லாட்டி வரைவியல் பயனரா, கை, இல்லாட்டிக்கு சிஸ்டம் யூட்டிலிட்டியா? பயன்பாடா, முறைமை மென்பொருளா, இல்லாட்டிக்கு பிரயோக மென்பொருளா? எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எழுதினீங்க தானே?
தீபிகா. ஓ எஸ், அப்ப சொல்லுங்க பாப்போம். விண்டோஸ் எக்ஸ்பி முறைமை மென்பொருள் எழுதலையா நீங்க? எக்ஸாம்பிள்ஸ். இதுக்கு எழுதல மிஸ். எழுதலையா? நோட்ஸ் எழுதலையா நாங்க? தீபிகா, நோட்ஸ் எழுதலையோ? ஓ மிஸ், இந்த பயன்பாட்டு எழுதலையா நாங்க? டிரான்ஸ்லேட்டர்ஸ் அதுக்கெல்லாம் எழுதல. ஸ்கிப் பண்ணி போயிட்டேனா? ஐயோ, இந்தவரே. இது பிரயோக மென்பொருள், முதலாவது முறைமை மென்பொருள். இது எழுதலையா நாங்க? அப்படி முறைமை மென்பொருள் எழுதினாங்க, அப்படித்தானே? ஓ மிஸ், இது எழுதினோம். இது எழுதினோம். ரைட். டிரான்ஸ்லேட்டர் இது எழுதல. மொழிபெயர்ப்பாக்கி எழுதலைன்னா. ரைட் ரைட் ரைட். இப்ப நாங்க கேள்வியும் எழுதிட்டீங்களே, கேள்வி எழுதினீங்களா? இல்ல தானே? இல்ல மிஸ். இது எங்கேயாச்சும் எப்படி போட முடியும்? கீழே போடுங்கம்மா. முறைமை மென்பொருள் சிஸ்டம் சொப்பியான்னு போட்டுட்டு இயக்க முறைமைன்னு ஏன்னு போடுங்க. ஏற்கனவே ஏ எழுதிட்டீங்க தானே? அதுக்கு பிறகு வேணும்னு சொன்னா ஏ ஓ பி மிஸ். ஏ பி என்று போட்டுட்டு பி என்று போட்டுட்டு இயக்க முறைமை மென்பொருள். முறைமை மென்பொருள்ல முதலாவது இயக்க முறை மென்பொருள் இது எழுதிட்டீங்க தானே? சோ அதுக்கு பிறகு பி என் எங்களுக்கு பயன்பாட்டு மென்பொருள்ன்றது வரும். ஏயும் எழுதல மிஸ். ஏய் எழுதலையா? அப்ப நாங்க ஹெடிங்கா போடுங்கப்பா. முறைமை மென்பொருள், முறைமை மென்பொருள், முறைமை ஓகே. மென்பொருள் போட்டுட்டு இயக்க முறை ஆபரேட் முதலாவது ஏ இயக்க முறை மென்பொருள், இயக்க முறை. அதுக்குரிய உதாரணம் நான் அப்போது உங்களுக்கு டைம் தந்தேன் நானே அம்மா, இல்லையா? இல்ல மிஸ், அது எழுதியாச்சு. டிரான்ஸ்லேட்டர்ஸ் தான் எழுதல. ரைட். இது எழுதிட்டீங்க தானே? ஓ மிஸ், அது எழுதியாச்சு. இது எழுதிட்டீங்க, ரைட். அப்ப நீங்க முறைமை மென்பொருள் போட்டுட்டடா. ஏ வந்து இயக்க முறைமை, அதை ஆல்ரெடி எழுதிட்டீங்க. சோ பி என்னதை போடுங்க. பி வந்து டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாக்குங்க. அதுக்குரிய நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க.
ஓகே மிஸ். ரைட் சச்சினா. அடுத்து மூன்றாவது எழுதிட்டீங்களே மொழிபெயர்ப்பாக்கிகள். அடுத்தது பயன்பாட்டு மென்பொருள் எழுதிட்டோம் என்ன இல்லையா? பயன்பாட்டு மென்பொருள் எழுதிட்டோமா கீர்த்திகா? கீர்த்திகா பயன்பாட்டு மென்பொருள் மூன்றாவது எழுதி சொல்லுங்கம்மா. மூன்றாவது எழுதணும் என்ன டிவிகா? பயன்பாட்டு மென்பொருள் எழுதிட்டோமா இல்ல தானே? இல்ல. ரைட் ஓகே அதே மாதிரி கலங்கடா. மிஸ் பண்ணிட்டேன் சாரி அம்மா. ஓகே டிபி. ஓகே மிஸ். ரைட் ஓகேடா. ஸோ நாங்க இதோட இன்னைக்கு முடிச்சு கொள்ளுவோம். இனி எப்ப கிளாஸ் உங்களுக்கு? டியூஸ்டே தானே? ஓகேயா? ஓ டியூஸ்டே 5:30 ஓகேயா? ஓகே மிஸ். ஓகே ஓகே மறக்க கூடாதா?
ரைட், நீங்க தான் மிஸ்ஸுக்கு ரிமைண்ட் பண்ணணும், மிஸ் இன்னைக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லி. சரியா? ரைட். ஓகே மிஸ். ஓகேடா. ஓகே. ஓகேம்மா, காட் பிளஸ் யூ. பாய், குட் நைட். தேங்க்யூ மிஸ்.